வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் 3 ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க. எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது, எந்தெந்த ராசிக்கு மாற்றங்கள் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசி நண்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றது தனித்தனியாகவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆனாலும் ரொம்ப மெஜாரிட்டியாக ரொம்ப அருமையாக அற்புதமாக பிரகாசமாக கொடுக்கக்கூடிய பலன்கள் 3 ராசிக்கு. அந்த 3 ராசி நண்பர்கள் யார், எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல காலச்சக்கரத்தின் முதல் ராசி மேசம். மேச ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போகுதுங்க. பொதுவாக எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டுமே அந்த செயல் செய்ய முடியும். என்னதான் காசு பணம் வச்சுருந்தாலும் சரி, என்னதான் நம்ம சொத்து சுகம் வச்சுருந்தாலும் சரி, ஒரு விஷயம் செய்யணும்னு விதி இருந்தால் தான் செஞ்சுக்கிட முடியும் இல்லையா? மேச ராசியில் பிறந்த நண்பர்கள் திருமணம் ஆகிட்டு 10 வருஷம் ஆகுதுங்க, 16 வருஷம் ஆகுதுங்க, 13 வருஷம் ஆகுதுங்க, 7 வருஷம் ஆகுதுங்க. புத்திர செல்வம் இல்லாமல், பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாதுங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை புத்திர செல்வம், இந்த பிரபஞ்சம் புத்திர செல்வம் கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான நேரம். ஆதாரம் இல்லாமல் சொல்லலிங்க. பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய். அந்த செவ்வாய் யாருடன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான், புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. கல்யாண காரகன் வேணும்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறலாமே தவிர, ஆண்களுக்கு சுக்கிர பகவானை சொல்லுவோம், பெண்களுக்கு செவ்வாய் பகவானை சொல்லுவோம். கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை புத்திர காரகன் அப்படின்றது எல்லாருக்குமே, ஆணும் பெண் எல்லாருக்குமே குரு பகவான் மட்டும்தானுங்க. அப்போ மேசராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானம், உடலஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல முக்கியமாக சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவகுரு வந்து நிற்கிறார். அப்போது மேச ராசியாதிபதி செவ்வாய் அந்த குரு பகவானோட சேர்றார். செவ்வாவுக்கும் குருவுக்கும் நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னு பார்க்கும் பொழுது சந்திரன். சந்திரன் அப்படின்னா இந்திர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்கப்படுது. அப்படின்னாலும் வியாழக்கிழமை யாருடைய நட்சத்திரத்தில் பிறக்கப்படுதுன்னா மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் 60 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாதம் பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரத்தின் நாயகன் யாருன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய். அந்த செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னு பார்க்கும்போது சந்திரன். குரு பகவானாக இருக்கட்டும், செவ்வாவாக இருக்கட்டும், சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி சந்திரன் பிறந்த நட்சத்திரம், அதுபோக கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ரோகிணி நட்சத்திரத்தை. அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் செவ்வாவும் குருவும் இருக்காங்க மாத தொடக்கத்தில். இந்த பிராத்தம் மறுபடியும் எப்போ சார் வரும்னு கேட்டிங்கன்னா 12 வருஷம் ஆகுங்க இந்த பிராத்தம் வரத்துக்கு. செவ்வாவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை, குருவும் செவ்வாவும் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போது இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசியாதிபதி இல்லைங்களா, குருவுடன் புத்திர காரகனுடன் சேர்றாரு, புத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. புத்திரகாரகன் குருவுடன் சேருவதால் குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானுங்க. அதுபோக அந்த செவ்வாய் முதல் பார்வை, 4வது பார்வை ஒரு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும்தானுங்க 3 பார்வை வரும். குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் செவ்வாவுக்கும். என்ன சார் ஒற்றுமை, ஏன் சார் இவங்களுக்கு மட்டும் 3 பார்வை வருது, மற்றவங்களுக்கெல்லாம் 3 பார்வை வரல அப்படின்னா, கிரகங்கள் 9 கிரகங்கள் இருந்தாலும் அதில் உள் சுற்று கிரகங்கள், வெளிசுற்று கிரகங்கள் அப்படின்னு இருக்குங்க. வெளிசுற்று கிரகங்களில் வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் குரு, செவ்வாய், சனி. இந்த 3 கிரகங்கள் மட்டும்தானுங்க வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள், வெளிசுற்று கிரகங்கள் கூட.
அப்போது இந்த செவ்வான்றவர் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்துட்டு குருவுடன் சேர்ந்து, குரு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்த்தாலும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். புத்திர காரகனுடன் சேர்ந்து புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் புத்திரஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் இருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில். இதனாலேயே மிகப்பெரிய பிரார்த்தம். அதுபோக 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் புத்திரஸ்தானத்தில் வர்றார். அப்போது 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி பெருகிருக்கும், கொடுத்துருக்கும் இந்த பிரபஞ்சம். ஒரு சில நண்பர்களுக்கு 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் புத்திர வளர்ச்சி கொடுக்கும். இது என்னன்னா புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம ராசிநாதன் புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பார். ஒரு 10 நாள். முதல்ல ஒரு 16 நாள் நல்லா இருக்குது, பிறகு ஒரு 10 நாள் நல்லா இருக்குது. ஒரு பரீட்சை எழுதுறவங்க ஒரு பேப்பரில் விட்டுட்டா மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குதுனாலும் அதில் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வரல அப்படின்னா மறுபடியும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்குது. ஐயா 100% புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான அருமையான ஒரு நேரம், ஒரு தருணம் மேசராசி நண்பர்களுக்கு. இது ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க, நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். அதுபோக மேஷ ராசியை விதிகாரகன் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அதே குரு பகவானுடைய சாரத்திலிருந்து பார்ப்பார். பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 324 டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷ ராசியை பார்க்குறாரு. அதுபோக மேஷ ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை படும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த அமைப்புகளால் மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்குதுன்னா அது புத்திர செல்வம் இல்லாதது. அந்த மிகப்பெரிய சங்கடம் சரியாகிறதுக்கு உண்டான சிறப்பான நேரம். அதுக்காக தான் தனியாக ஒரு பதிவில் கொடுக்குறேனுங்க. அடுத்தபடியாக கன்னிராசி நண்பர்கள். பொதுவாக கன்னிராசி நண்பர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நண்பர்கள். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தானுங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தனக்கு கொடுத்துக்கிட மாட்டாங்க. சொந்த பந்தமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் கரை சேர்க்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அப்போது உங்களுக்கான இடத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் இந்த மாதத்தில் வக்ரம் அடைகிறாரு. ஆனாலும் உங்களுடைய ராசியாதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து 12வது பாவகத்தில் வரக்கூடிய தருணத்தில் செவ்வாவுடைய சாரம் வாங்குவதால் உங்களுடைய வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு கொடுக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்கும். நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலையை ஏற்படுத்தும். நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுபோக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், நான் வாங்கி சாப்பிட்ட கடன் பிரச்சனை இல்லை, என்னை சார்ந்தவங்களுக்காக நான் வாங்கி கொடுத்ததுங்க, அசலும் வரல வட்டியும் வரல, இது வரைக்கும் வட்டியும் முதல்ல நான் கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, வாங்காத பணத்துக்கு தான் சார் இன்றைக்கி வரைக்கும் நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தான் சார் இன்றைக்கி வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்கிடலை. வாங்காத பணத்துக்கு நான் வட்டி கட்டுறேன்றது என்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறன்றது என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வாரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்டுக்கிடலைங்க. அதை பற்றி நீங்களும் வெளியே சொல்லிக்கிட மாட்டீங்க.
அப்பேற்பட்ட கன்னி ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் தரம் வளர, தரம் உயர இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்கும். 100%. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் வரப்போகுது. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. மன நிறைவு ஏற்பட போகுது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற அந்த நோய் நொடிகளுக்கு ஒரு போகும் வழி வரப்போகுது. சார் 6 வருஷமாக தலைவலிக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து போய்கிட்டு இருக்குதுங்க, நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லைங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. உடம்புல உடல் ரீதியாக நம்ம பலவீனம் அடைகிறோம்னா இது மருத்துவத்தில் இன்றைக்கி என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த ஜோதிடர்கள் மருத்துவம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடம் கை ரேகையை பிடிச்சி, அதாவது கை நாடியை பிடிச்சி இந்த நோய் தான் இருக்குது, இதுதான் தொந்தரவு அப்படின்னு சொன்ன முன்னோர்களெல்லாம் ஏராளமாக இருந்தாங்க. இன்றைக்கும் கை நாடியை பிடிச்சி ஒரு பொண்ணு மாசமாக இருக்குது, மாசமாக இல்லை, சரியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் மருத்துவர்கள் கூட கை நாடியை பிடிச்சி சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் அல்லது இந்த கோச்சார கிரக நிலைகளில் நம்ம ராசிக்கோ நம்ம லக்னத்துக்கோ 6வது பாவகத்துக்கு அதிபதி தான் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி, நோய்க்கு காரகன் அந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதி வக்ரம் அடைஞ்சு குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதியை 12வது பாவகத்தை பார்ப்பார். 12வது பாவகத்தில் தான் உங்களுடைய ராசிநாதனான புதன் இருக்கார். இந்த புதன் 5ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு இன்னொரு முழுமையான காரணம் இருக்குதுங்க. கன்னி ராசிக்கு அதிபதி புதன் தானுங்க. அந்த புதன் 12வது பாவகத்தில் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் மாத தொடக்கத்தில் மகம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கிறார். கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். மாத தொடக்கத்தில் 229 டிகிரியில் இருப்பார். சார் கேது பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு, எப்படி சார் சாதகமாக பண்ணுவார் அப்படின்னா சாதகமாக பண்ணுவார், வேறு வழி இல்லை. என்ன காரணம்னா புதன் உங்கள் ராசிநாதன் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்தவரே உங்களுடைய ராசிநாதனான புதன் தானே. உங்கள் ராசியில் தானுங்க அந்த கேது பகவான் இருக்கார். ராசியில் கேது பகவான் வந்ததுலேருந்து கல்யாணத்தில் தடைகள் கொடுக்கும், கல்யாணம் ஆகி இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும், உடல் ரேகத்தில் தொந்தரவுகள் ஏற்படுத்தும். இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாக போகுது. உங்கள் ராசிநாதன் 5ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. இன்னொரு வக்ரம் அடையக்கூடிய சத்துருஸ்தானத்தை சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு. வக்ரமான கிரகமும் இன்னொரு வக்ரமான கிரகமும் பார்வை பரிவர்த்தனை. இந்த வகையில் நமக்கு நல்லது நடந்து தான் தீரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாக இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் எப்படின்னா பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்தாலும் இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. தன்னை சீண்டாத வரைக்கும் பரவாயில்ல, தன்னை சீண்டிட்டா யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு விடுவாங்க. உண்மையிலேயே வீரியம் ரொம்ப அதிகம், கோபதாபங்கள் அதிகம். நியாயமான விஷயங்களுக்கு, அத்தியாவசியமான விஷயங்களுக்கு, அவசியமான விஷயங்களுக்கு தான் நீங்கள் கோபப்படுவீங்களே தவிர எல்லா விஷயங்களுக்கும் கோபப்பட்டுக்கிட மாட்டீங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசி அப்படின்னா ராசி அதிபதி நமக்கு செவ்வாய், தனஸ்தானாதிபதி குரு, சுபஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்கு சனி. அப்போ ராசிநாதனுடைய பார்வை, தனஸ்தானாதிபதி பார்வை, சுபஸ்தானாதிபதி பார்வை, 3 கிரகங்களுடைய பார்வையும் வாங்கக்கூடிய தருணம் ஆகஸ்ட் மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய சாரம் வாங்கி நம்ம ராசியை பார்ப்பதால் அந்த சந்திர பகவானுக்கு
நம்ம ராசிநாதன் நட்சத்திரம் கொடுத்திருப்பதால் மாத தொடக்கத்தில் சந்திரமங்கல யோகம்ன்ற ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். குருமங்கல யோகம் அப்படின்ற யோகம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். 16ஆம் தேதி புதனாதித்ய யோகம்ன்ற ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே உரியது என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே இது ஒரு அமைப்பு. அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆட்சி நிலையில் வரும் பொழுது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், சூரிய பகவானுடைய பிள்ளையான சனி பகவான் சூரிய பகவானை பார்ப்பார். அப்போ சூரிய பகவான் ஆட்சியில் இருப்பார், சனி பகவான் ஆட்சியில் இருப்பார். 2 பேரும் பார்வை பரிவர்த்தனை. அதனுடன் சேர்ந்த சனி பகவான் நம்ம ராசியை பார்க்குறார். வியாபார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது அற்புதமான நேரம், அருமையான நேரம். யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்க தேவையில்லை, பார்க்க தேவையில்லை, யோசனை கேட்க தேவையில்லை. உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த வேலை என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு சுயதொழில் செய்யுங்க. அதுபோக மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் யாருமே இல்லை. அப்போது இந்த தருணத்தில் மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் விடியலாக இருந்திருப்பாங்க, உதவிகரமாக இருந்திருப்பாங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார 100%, 1%, 2% எல்லாம் கிடையாது, 100% ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், புதனாதித்ய யோகம், சனி பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நமக்கு வருவதால் உறுதியாக 100% மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் கட்டின வீடு வாங்குவாங்க, சில பேர் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவாங்க. இது ரெண்டுமே கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அதுபோக வாகன யோகம். பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் அனாவசியமாக கொண்டு போய் எங்கேயும் காசு பணத்தை கொட்ட மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய் பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் 10 தடவை யோசனை பண்ணுவாங்க. இது நமக்கு மட்டுமே உதவிகரமாக இருக்குமா, பயன்படுமா, நம்ம சார்ந்தவங்களுக்கும் பயன்படுமா? அப்போது மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் இந்த கன்னிராசி நண்பர்கள் மாதிரி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த விருச்சிக ராசிலையும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுவும் விருச்சிக ராசியில் பிறக்கப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று அப்பா வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், ஒன்று பிறந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், இல்லையா புகுந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிடலாமே தவிர மற்றவங்களுக்கு உறுதுணையாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தாய் வீட்லேயும் சரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கணவர் வீட்லேயும் சரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட்ன்றது கிடையாது, ஓய்வுன்றது கிடையாது, ஒரு மிஷின் மாதிரி. விருச்சிக ராசியில் பிறக்கப்பட்ட என்னுடைய சகோதரிகள் எப்படின்னா 100% மிஷின் மாதிரி. ஆனால் அவங்கள நல்ல விதமாக 4 வார்த்தை புகழ்ந்து பேசணும்னா சொல்லலைங்க. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிடணும். அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காத நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அதை பற்றி பேசினா சங்கடம். நமக்கு விருச்சிக ராசியில் பிறந்த நமக்கு மண்மனை வாங்கக்கூடிய தருணமும் வாகனம் வாங்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் இருக்குது. முக்கியமாக தொழில் வளர்ச்சிகள் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தொழில் அமைய எந்த நேரத்தில் செஞ்சுக்கிடலாம்ன்றது பாருங்கள். ஒரே வார்த்தை சொல்கிறேனுங்க, இன்றைக்கி பெரிய லெவலில் ஒருத்தர் இருக்கிறாரே, அது கலைத்துறை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அரசியல் துறையில் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், ஏன் பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் தனித்து தான் மேலே வந்திருப்பாங்க. என்றைக்கும் அவங்க போட்ட ஒரு விதை தான் இன்னைக்கு விருச்சம் அப்படின்ட்டு வெற்றி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விருச்சமாக இருக்குது. அப்போது யாராக இருந்தாலும் 1லேருந்து தான் 10க்கு வந்திருப்பாங்க, 10லேருந்து தான் 100க்கு வந்திருப்பாங்க, 100லேருந்து தான் 1000க்கு வந்திருப்பாங்க. நமக்கு முன்னுக்கு போகிறவங்கள பார்க்காதீங்க தயவு செய்து, நமக்கு பின்னுக்கு இருக்கிறவங்கள பாருங்கள்.
இந்த நாள், இந்த நேரம், இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு 10 வருஷம் கழித்து மற்றவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விடியல் பிறக்கப்படுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, உங்களுடைய சங்கதிகளுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும். உங்களுக்கு விடியல் பிறக்கப்படுது படலாத அப்பாற்பட்ட விஷயம், உங்களுடைய சங்கதிகளுக்கே விடியல் பிறக்கப்படுதுன்றேன். எத்தனை பேர் இந்த அளவுக்கு ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க தெரியலைங்க. என்ன ஒசத்தின்னு சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்லலை. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு 10 வருஷம் கழித்து பிரகாசமாக இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சிகளும் கொடுத்தாலும் எல்லா நேரத்துலேயும் வளர்ச்சிகள் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் வளர்ச்சிகள் கொடுக்கும். அந்த பயன்படுத்திக்கிறவங்க தான் மேலுக்கு இருக்கிறாங்க. என்ன வேணாலும் வரட்டும், நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி தான் இருந்துக்கிட முடியும். யாரையும் இந்த பிரபஞ்சம் கை பிடிச்சி கூட்டிகிட்டெல்லாம் போகாதுங்க. இதுதான் ஏன் நீங்கள் போகிற பாதை அப்படின்னு யார் மூலியமாவது தெரியப்படுத்தும். கடவுள் மனசால் ரூபன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஒருத்தரால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய தொழில், இதுதான் நீ போகிற பாதை அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். பயன்படுத்திக்குவாங்க. அதுபோக மேசராசியில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், கன்னிராசியில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஏன் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், நேரம் சாதகம் நல்லா இருக்குது கோட்சாரத்தில்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் செய்யுங்க. 100% சாதகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த 3 ராசி நண்பர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஆனந்தமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ தான் போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக மேஷராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.